ஆகஸ்ட் 15 டோல்கேட்ல 3000 ரூபாய் கட்டணத்துல வருடாந்திர பாஸ் இயர்லி பாஸ் அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க. இந்த இயர்லி பாஸ் அப்படிங்கறத எப்படி நம்ம எடுக்கணும், அந்த இயர்லி பாஸ் மூலமா என்னென்ன பலன்கள் இருக்கு, அந்த இயர்லி பாஸை யார் யாரெல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிற விவரங்களை இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த இயர்லி பாஸை நம்ம எடுக்கிறதுக்கு பிளே ஸ்டோர்ல இருந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம். அந்த ஆப்போட பேர் ராஜ்மார்க் யாத்ரா. இந்த ராஜ்மார்க் யாத்ரா அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய சாலை போக்குவரத்து அமைச்சகத்தினுடைய ஒரு அப்ளிகேஷன். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து நம்ம இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமாகத்தான் நம்ம அந்த இயர்லி பாஸ் அப்படிங்கறத வாங்க முடியும். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேக், அந்த ஃபாஸ்ட் டேக் வந்து என்ன மொபைல் நம்பர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பரை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு நம்ம லாகின் பண்ணணும். ஸோ இதுதான் ஆனுவல் பாஸ்னுடைய டேஷ்போர்டு. ஸோ இப்போ புக்கிங் வந்து ஓப்பனாக இருக்கு. ஸோ இந்த ஆனுவல் பாஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வேலிடிட்டி அப்படிங்கிறது 1 இயர். டோட்டல் கிராசிங்ஸ், அதாவது எத்தனை டோல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 200 டோல்ல அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன் டைம் பேமெண்ட் 3000 rupees. இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நமக்கு தேவைப்படும். இது எந்தெந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா கார், ஜீப், வேன் உள்ளிட்ட பர்சனல் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் பொருந்தும். இது கமர்ஷியல் வாகனங்களுக்கு இந்த இயர்லி பாஸ் அப்படிங்கிறது பொருந்தாது. ஸோ இதற்கு பிறகாக இந்த கெட் ஸ்டார்டட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வெஹிக்கிள் நம்பர், அந்த வெஹிக்கிள் கிளாஸ் என்ன பேங்கோட நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம், அப்புறம் இந்த ஃபாஸ்டேகோட ஸ்டேட்டஸ் ஆக்டிவா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இப்போ இங்க கிரீன் கலர்ல ஆக்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் ஃபாஸ்டேகோட ஐடி வந்திருக்கு. ஸோ இதுக்கு பிறகு நம்ம எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரதுக்காக கேட்குது. இது ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபைனலா பேமெண்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணதுக்கு அப்புறம் இது எனேபிள் ஆயிடும். ஸோ இங்க ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துட்டா டைரக்டா இது வந்து பேமெண்ட் செக்ஷனுக்கு போயிடும். பேமெண்ட் செக்ஷனுக்கு போனதுக்கு பிறகாக ஸோ இப்போ யூபிஐ சூஸ் பண்ணி நம்மளோட என்ன பேங்க் அப்படிங்கிற யூபிஐ ஐடியை போட்டோம் அப்படின்னா 3000 rupees பே பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா டைரக்டா அது வந்து நமக்கு அந்த இயர்லி பாஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ இந்த ஆனுவல் பாஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம நேஷனல் ஹைவேஸ் அப்புறம் நேஷனல் எக்ஸ்பிரஸ் வேஸ் இந்த தடங்கள்ல இருக்க டோல்கேட்ஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்டேட் ஹைவேஸ் இந்த ஆனுவல் பாஸ் நம்ம பயன்படுத்த முடியாது. 200 முறை இந்த ஆனுவல் பாஸ், அதாவது அந்த டோல்கேட்டை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது முதல்ல லேப்ஸ் ஆயிடும். இல்ல ஓராண்டு வரைக்கும் அதற்கான அந்த 3000 ரூபாய்க்கான அந்த பாஸ் அப்படிங்கிறது ஆக்டிவா இருக்கும். அதற்கு பிறகாக நம்ம தேவைப்படும் போது இந்த ஆனுவல் பாஸை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்.